ஆகவே பொள்ளாச்சி மற்றும் வால்பாறை பகுதிகளை உலக தரம் வாய்ந்த சுற்றுலா மண்டலமாக மாற்றுவதற்கு தேவையான தொலைநோக்கு திட்டங்களை அரசு விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று இந்த மாமன்றத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கின்றேன். பொள்ளாச்சியின் சுற்றுலா வளர்ச்சி என்பது வால்பாறையின் எழிலோடு பிணைந்தது என்பதால் பொள்ளாச்சி சட்டமன்ற உறுப்பினராகிய நான் எனது அருமை சகோதரர் நம்முடைய வால்பாறை சட்டமன்ற உறுப்பினரின் முழு ஒப்புதலோடும் தான் இந்த கருத்தை இங்கே பதிவு செய்கின்றேன். பொள்ளாச்சி சுற்றுலா மேம்பாட்டிற்கு பல சிறப்பு திட்டங்கள் இருந்தால் கூட ஒன்றே ஒரு திட்டத்தை கூறுகின்றேன். ரோப்கார் திட்டம். பொள்ளாச்சியில் அந்த காலத்தில் 1920களில் ரோப்கார் மூலமாக சரக்குகளை எல்லாம் அங்கே உருவாகக்கூடிய காலகட்டத்தில் எஸ்டேட்டுக்கும் அங்க வாழக்கூடிய மக்களுக்கும் கொண்டு சென்றதாக வரலாறு இருக்கின்றது. அப்படி ஒரு ரோப்கார் திட்டத்தை இன்னைக்கு பல இடங்கள் இந்தியாவில் போட்டிருக்காங்க, தமிழகத்தில் போட்டிருக்காங்க. அப்படி ஒரு திட்டத்தை இங்கு உருவாக்கினால் 40 கொண்டை ஊசி வளைவுகளை கொண்ட அங்கு செல்வதற்கு 40 நிமிடமாகும். சுற்றுப்புற சூழல் பாதிக்காது. வெளிநாடுகளில் இருந்து பயணிகள் அங்கு வரக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கின்றது. பொருளாதாரம் வளரக்கூடிய வாய்ப்பு, அரசாங்கத்திற்கு வருமானம் ஈட்டி கொடுக்கக்கூடிய இந்த திட்டத்தை உடனடியாக நீங்கள் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு கடைசியாக நன்றியாக இன்றைக்கு இந்திய துணை கண்டத்தில் உள்ள அனைத்து மாநிலங்களுக்கும் முன்னோடியாக வளர்ச்சி பாதையில் தமிழ்நாடு ஒரு முன்னணி மாநிலமாக திகழ்கின்றது என்று சொன்னால் அது தற்செயலாக நடந்த ஒன்று அல்ல. தமிழ்நாட்டின் இந்த வளர்ச்சிக்கு குறிப்பாக ஏழை எளிய மக்களின் கல்வி மேம்பாடு, பொருளாதார உயர்வு, தொழில் வளர்ச்சி, விவசாயத்தில் அடைந்துள்ள மகத்தான முன்னேற்றம் ஆகிய அனைத்து துறைகளின் உயர்விற்கும் கர்மவீரர் காமராஜர் காலம் தொட்டு இங்கே எதிர்க்கட்சிகளாக வரலாற்று பங்காற்றிய திமுக, அதிமுக ஆகிய திராவிட கட்சியின் பங்களிப்புமே பிரதானம் என்பதை நாம் அனைவரும் ஒற்றுக்கொள்ள வேண்டும். கடந்த 60 ஆண்டு காலமாக தமிழகத்தை ஆட்சி செய்தவர்கள் இந்த மண்ணை சமூக நீதி பூமியாகவும் தொழில் நலமிக்க மாநிலமாகவும் செதுக்கி இருக்கின்றார்கள் என்பதை யாராலும் மறுக்கவோ மறைக்கவோ முடியாது. இங்கே ஆளுங்கட்சியில் அமைந்திருக்கக்கூடிய மாண்புமிகு உறுப்பினர்களில் பெரும்பாலானோர் இளைஞர்கள். இந்த சபையில் பலர் உரையாற்றும் பொழுது நாங்கள் எளிய பின்னணியில் இருந்து வந்தவர்கள், ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த எங்களை போன்றவர்களுக்கு இந்த சட்டமன்றத்தில் வர வாய்ப்பளித்த எங்கள் தலைவரை பாராட்டுகின்றோம் என்று குறிப்பிடுவதை நாம் அனைவரும் தொடர்ந்து கேட்டு வந்திருக்கின்றோம். உண்மைதான். சாமானியர்களையும் எளிய பின்னணி கொண்டவர்களையும் இந்த உயரத்திற்கு அழைத்து வந்து இந்த புனித மன்றத்தில் அமர வைத்த பெருமை தமிழக அரசியலுக்கு எப்பொழுதுமே உண்டு. ஆனால் இளைஞர்களாகிய அவர்கள் பிறந்தது முதல் இன்றைக்கு இந்த சட்டமன்றத்தில் உறுப்பினராக வந்து அமரும் வரை அவர்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்ட வளர்ச்சியிலும் தமிழக அரசின் பங்களிப்பும் நலத்திட்டங்களும் நிச்சயமாக இருந்திருக்கின்றன. அந்த தமிழ்நாடு அரசு என்பது கடந்த 50 ஆண்டுகளாக திராவிட கொள்கையின் அடிப்படையில் அமைந்த அரசுதான். இன்று ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நான் அன்போடு வைக்கும் வேண்டுகோள் ஒன்றுதான். அரசியல் களத்தில் பார்வைகளும் பயணங்களும் வேறாக இருக்கலாம். அரசியல் களத்தில் பார்வைகளும் பயணங்களும் வேறாக இருக்கலாம். ஆனால் இந்த மாநிலத்தை 60 ஆண்டுகளாக வழிநடத்தி வந்த திராவிட இயக்கங்களின் மூத்த தலைவர்களின் ஆனால் இந்த மாநிலத்தை 60 ஆண்டுகளாக வழிநடத்தி வந்த திராவிட இயக்கங்களின் மூத்த தலைவர்களின் ஆலோசனைகளை கேட்டும் அவர்களின் நீண்ட நாள் அனுபவத்தில் இருந்து பாடம் கற்றுக்கொண்டும் நீங்கள் செயலாற்ற வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அப்படிப்பட்ட முதிர்ச்சியான அணுகுமுறை இளைஞர்களான ஆளுங்கட்சியினருக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக அமைவதோடு மட்டுமல்லாமல் நம் உயிரினும் மேலான தமிழ்நாட்டின் எதிர்கால வளர்ச்சிக்கும் மாபெரும் துணையாக நிற்கும். அனுபவமும் இளமையும் இணைகின்ற இடத்தில்தான் உண்மையான வளர்ச்சி சாத்தியமாகும் என்ற நேர்மறை சிந்தனையோடு தமிழகத்தின் நலனை மட்டுமே முன்வைத்து நாம் அனைவரும் இணைந்து பணியாற்றுவோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கின்றேன். நன்றி, வணக்கம்.